ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி தாசு, ஸ்வேதாவும் சிவானி பாப்பாவ கடத்துனவங்க தெரியாத்தனமா வேற வண்டியில மாத்தி ஏத்தி விட்டுட்டாங்கன்ற நியூஸ கேட்ட உடனேயே செம்மையா கடுப்பானது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்துல நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோம். அவ்வளோதான் நம்மளோட லைஃபே காலியாயிடும்னு சொல்லிட்டு பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கமும் தாஸோட அடியாள் தலைவனும் நம்ம 2 பேர அந்த பாப்பா கூட அனுப்பி வச்சோம்ல, அவங்க மூலியமா நம்ம எப்படியாவது அந்த பாப்பாவ கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கையோட அவங்களுக்கு கால் பண்ணா, ஆனா அவங்களோ நல்லா அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சரக்கெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு போதையில மயங்கி விழுந்துடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் சிவானி பாப்பாவும் ரொம்பவே டயர்டாகி தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பா கையில தான் அந்த மொபைல் ஃபோனுமே இருக்கு. ஆனா இது தெரியாம தாஸோட அடியாள் தலைவனும் அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சிவானி பாப்பா அத எடுக்கிற மாதிரியே தெரியல. அதனால ரொம்பவே டென்ஷன் ஆன அந்த தாஸோட அடியாளுமே உடனடியா தாஸ பார்க்கறதுக்காக போகறது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட இந்த மாதிரி எங்களால பாப்பாவ கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த பாப்பா கூட தான் நம்மளோட அடியாள் 2 பேர் இருக்காங்களே! அவங்க கண்டிப்பா பாப்பாவ கூட்டிட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ பிரச்சனை நெனைக்கிறேன். அதனால தான் அந்த ஆளுங்க யாருமே என்னோட ஃபோன அட்டெண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் பாப்பாவோட நான் அனுப்பி வச்ச ஆளுங்க 2 பேருமே பக்காவான கில்லாடிங்க. ஒரு வேள அவங்களுக்கு ஏதாவது தப்பா தோணுச்சுன்னா, கண்டிப்பா அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா பாப்பாவ கூட்டிட்டு எங்களோட ரகசிய இடத்துக்கு வந்துருவாங்க. ஸோ நம்ம பாப்பாவ நினைச்சு கவலைப்பட தேவையில்லன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, பாப்பா மூலியமா நமக்கு வர வேண்டிய பணத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா, அது மூலியமா எங்களுக்கும் கமிஷன் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ஸ்வேதாவும் செம்ம கோவத்தோட, "டேய் இங்க குழந்தையே காணாம போயிடுச்சாம். இப்ப இல்லாத குழந்தைய வச்சு நாங்க எப்படி பணத்த வாங்க முடியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இத கேட்டுட்டு தாஸோட அடிகள் தலைவனுமே, இந்த மாதிரி குழந்தை காணாம போன விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட குழந்தை இருக்குன்னு தான் யாருக்குமே தெரியாதே! அதுக்கும் மேல நான் அந்த குழந்தைய சேஃபா தான் வண்டியில ஏத்தி விட்டு அனுப்பி வச்சேன். அதனால இந்நேரம் அந்த குழந்தைய யாருமே பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த நேரத்த நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டு பணத்த கறந்தா தான் நம்மளோட ஃபியூச்சர செட்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம குழந்தை கண்டிப்பா ஒண்ணு என்னோட அடியாள் மூலியமா நம்மகிட்ட வந்து சேரும். அப்படி இல்லன்னா அந்த டிரைவர் மூலியமா அவங்களோட அப்பா, அம்மா கிட்ட போய் சேரப்போது. இதுல நம்ம 2 பேருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லல்ல. அப்புறம் எதுக்காக நம்ம காச இன்னுமே கேட்காம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா குழப்பி விட, உடனே இத கேட்ட உடனேயே தாசும் பணத்த வாங்குறத பத்தி யோசிக்க ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு ஸ்வேதாவும், இவங்க சொல்றதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல. ஒருவேள நம்ம குழந்தை இருக்குன்ற தைரியத்துல அந்த சுந்தர் கிட்ட பணத்த கேட்டோம். ஒருவேள அவன் குழந்தைய என்கிட்ட பேசவே அதுக்கப்புறமா பணம் தரேன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? நம்மளால அதுக்கப்புறமா அந்த சுந்தர் கிட்டலாம் ஏமாத்தி தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு தாசும் நம்ம கிட்ட குழந்தை இருக்குன்னு அவன் நினைக்கிற வரை அவன் நம்மள பார்த்து பயந்து தான் ஆகணும். அதனால அவனோட பிடி நம்ம கையில இருக்க மாதிரி அவன நம்ம எப்படினாலும் ஆட்டி படைக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம உடனடியா சுந்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சிவானி பாப்பாவ அவங்க தான் கடத்தணுன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன சுந்தருமே ரொம்பவே கோவமா தாஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, "என் குழந்தை இப்ப எங்கடா? நான் என் குழந்தைய பார்த்தாகணும்னு" சொல்லிட்டு ஸ்வேதா நெனச்ச மாதிரி கேள்வி மேல கேள்விய கேட்க ஆரம்பிக்க, ஆனா தாஸோ ஏற்கனவே இதுக்கு தயாராகி இருந்ததுனால அவங்க கிட்ட, "நான் கேட்கிற பணத்த நீ தர்ற வரைக்கும் உன்னால உன்னோட குழந்தையோட வாய்ஸ கூட கேட்க முடியாதுன்னு" சொல்றாங்க. உடனே இத கேட்ட சுந்தரும், "நான் எப்படி நீ தான் என்னோட குழந்தைய கடத்தி வச்சிருக்கன்றத நம்புறதுன்னு" சொல்லிட்டு கரெக்ட்டா கேள்வி கேட்க, உடனே தாஸும் இந்த மாதிரி சிவானி பாப்பா கடத்தப்பட்டப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, எங்க இருந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்ல, உடனே இது எல்லாமே சரியா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட சுந்தரு, தாஸ் நெனச்ச மாதிரியே தாஸ் கிட்ட தான் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்தது மட்டும் இல்லாம, "நீ சொன்ன பணத்த நான் எங்க வந்து தரணும்னு மட்டும் சொல்லு. அங்க நான் இப்பவே வரேன்னு" சொல்ல, உடனே இத கேட்டுட்டு தாஸ் ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதா கிட்டயும், "நம்ம அந்த பணம் கிடைச்ச உடனேயே இந்த ஊர விட்டே போயிடலாம்" அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்வேதாவும், "அப்பன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே தாசு, "அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அவனோட தலையெழுத்து. அந்த குழந்தை அவனுக்கு கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா போகட்டும்" அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ஸ்வேதாவும், "அதுவும் கரெக்ட்டு தான். நமக்கு நம்மளோட பணம் தான் முக்கியம்னு" சொல்லிட்டு அந்த பணத்த ஆட்டைய போறதுக்காக ரொம்பவே கேவலமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி வண்டியில தூங்கிக்கிட்டே ரொம்ப தூரம் போன சிவானி பாப்பாவுக்கோ இந்த மாதிரி முழிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நேரம் ஆக ஆக பசிக்கவும் ஆரம்பிக்கவே உடனே வெளியே இருக்க அந்த அங்கிள்ஸை கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா அவங்களோ நல்லா குடி போதையில இருக்கனால சிவானி பாப்பாவோட வாய்ஸை அவங்க நோட் பண்ணவே இல்லை. அதனால அவங்க மயக்கத்திலே இருக்க. ஆனா சிவானி பாப்பாவோ ரொம்ப நேரம் கத்தி கத்தி பார்த்துட்டு அவங்க யாருமே தன்னை பார்க்க வராததை பார்த்துட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்க. ஆனா அப்பதான் சிவானி பாப்பாவுக்கு, அட தன்னோட கையில தான் ஃபோன் இருக்கு. பேசாம நம்ம ஃபோன் பண்ணி யார்கிட்டயாவது பேசுவோம். அப்பதான் நம்மளோட பயம் போகும்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லந்தித்தனமா தான் கடத்தப்பட்ட விஷயம் கூட தெரியாம யாருக்கு கால் பண்றதுன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி சிவானி பாப்பாவை தேடி ஊர் ஊரா சக்தி, சண்முகம், சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லார் கூடயுமே அலைஞ்சிட்டு இருக்க பொண்ணையும் இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா சிவானி பாப்பாவோட நினப்ப வர வர அழுதுகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க
எல்லா கடவுள்கிட்டயுமே எப்பவும் போலயே நெறைய வேண்டுதல் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவ சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா சிவானி பாப்பாவும் சரி நம்ம பொன்னி அத்தைக்கு கால் பண்ணி பேசுவோம். ஏன்னா அவங்க பார்க்ல இருக்கும்போது தானே இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா பொன்னிக்கு கால் பண்ணா. ஆனா ஃபர்ஸ்ட்டு சிவானி பாப்பாவ தேடுற அவசரத்துல பொன்னி ஃபோன அட்டெண்ட் பண்ற மாதிரியே தெரியல. ஆனாலும் சக்தி ஃபோன் அட்டெண்ட் பண்ண பொன்னி யாராவது முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக கூட ஃபோன் பண்ணலாம். ஏன்னா இந்த நேரத்துல நம்ம ஃபோன் எல்லாத்தையுமே சரியா அட்டெண்ட் பண்றது தான் நல்லதுன்னு சொல்ல உடனே பொன்னியுமே அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணும்போது தான் அந்த பக்கம் சிவானி பேசுறது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே இத கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன பொன்னியும் கார நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட பதட்டமா சொல்லிட்டு கார்ல இருந்து பதட்டத்துல கீழ இறங்கி நின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கமும் சிவானி பாப்பாவுக்கு அந்த பதட்டம் தெரியாததுனால அவங்க கிட்ட ரொம்பவே கூலா, "என்ன பொன்னியத்த என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனா பொன்னியோ ரொம்பவே அழுதுகிட்டே, "சிவானி நீ எங்கம்மா இருக்க? உன்ன தேடி நாங்க அலைஞ்சுட்டு இருக்கோம்ன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சிவானி பாப்பா சிரிச்சுக்கிட்டே, "ஏன் பொன்னியத்த என்கிட்டயே நடிக்கிறீங்க? எனக்கு ஏற்கனவே நீங்க எல்லாருமே போட்டுட்டு இருக்க ட்ராமா நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால சீக்கிரமா என்னோட சைக்கிள என்கிட்ட கொண்டு வாங்க. நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு பொன்னியும், "என்னம்மா சைக்கிள்? என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, உடனே இத கேட்டுட்டு சிவானி பாப்பாவும் அவங்க இதுவரைக்குமே நம்பிட்டு இருக்க விஷயத்த பொன்னிக்கிட்ட சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பொன்னி, அப்பன்னா சிவானி பாப்பாவுக்கு இன்னுமே சீரியஸா தான் கடத்தப்பட்டிருக்கோன்ற விஷயம் தெரியல. அதனால அவ விளையாட்டாவே இருக்கா. அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்த உடனடியா பக்கத்துல பதட்டமா நின்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டு சக்தி கிட்ட புரிய வைக்க, உடனே இத கேட்டுட்டு சக்தியும், இப்போதைக்கு சிவானி பாப்பா பதட்டப்படாம இருக்கா தான் நமக்கு நல்லது. அதனால நீ அப்படியே பேச்சு கொடுத்து பேசு. ஆனா என்ன, அவ எங்க இருக்கான்னு மட்டும் கேட்டு சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே பொன்னியுமே சக்தி சொன்ன மாதிரி ஷிவானி பாப்பா கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஷிவானி பாப்பாவும் அவங்க இருக்கிற வண்டிய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "உனக்கு அந்த வண்டியோட நம்பர் பிளேட் தெரியுமா?" அப்படின்னு கேட்க, உடனே ஷிவானி பாப்பாவும், "ஓ! நல்லாவே தெரியுமே. ஏன்னா நீங்க என்கிட்ட இந்த மாதிரி கடைசியா ஏதாவது கொஸ்டின் கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்து தான் நான் அந்த நம்பர் பிளேட் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சேன். அப்பதானே என்னால கேம்லயுமே ஜெயிக்க முடியும்னு" சொல்லிட்டு அந்த நம்பர் பிளேட்ட சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பொன்னி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்க, "ஆமா, இங்க என் கூட நீங்க டைம் பாஸ் பண்றதுக்காக அனுப்பி வச்ச 2 அங்கிள்ஸுமே இருக்காங்க. ஆனா என்ன, அவங்க ஏதோ சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்த மாதிரி தெரியுது. இல்ல தூக்கத்துல இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிபோதையில மயங்கி இருக்கிறது கூட தெரியாம பொன்னிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா பொன்னியும் சிவானி பாப்பா சொன்னத வச்சு அவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு மயங்கி விழுந்துட்டாங்கன்னும், அதனால தான் சிவானி பாப்பா கையில ஃபோன் இருக்குன்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, "சரி பாப்பா, நீ இந்த ஃபோன யாருக்கும் தெரியாம நீயே வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட பேசுனத நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சிவானி பாப்பாவும், "இது ஒரு கேமா? சரி பரவால்ல. இந்த கேம் கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு அந்த ஃபோன ஒளிச்சு வைக்கிறதுக்கு சரின்னு சொன்னது மட்டும் இல்லாம, "நீங்க எப்ப வருவீங்க? எப்ப சைக்கிள் எடுத்துட்டு வருவீங்கன்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே பொன்னியும், "இதோ சைக்கிள் வாங்கிட்டோமா, அத எடுத்துட்டு உன்கிட்ட தான் வந்துட்டுருக்கோம். நீ அங்கேயே ஒளிஞ்சு இரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த மாதிரி பொன்னி சொன்னத கேட்டுட்டு சிவானி பாப்பா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்க, இன்னொரு பக்கமும் சண்முகமும் சக்தியும் இந்த மாதிரி அந்த வண்டியோட நம்பர் பிளேட் நம்பர உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாம, போலீஸ் மூலியமா அந்த வண்டிய ட்ராக் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பொண்ணையும், அப்பாடா ஒரு வழியா சிவானி பாப்பா இப்போ நல்லபடியா தான் இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கப்புறமா சிவானி பாப்பாவ நம்ம சீக்கிரமா மீட் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.